Hey buddies, welcome to Python for Toddler series. So previous video la nama enna paathom appadina exception handling la else keyword na enna adu eppadi work agundra or example oda paathirundom adukaprom finally keyword na enna adu eppadi work agum paathirundom adukaprom else kum finally kum enna difference irukku adu rendume nama seindha mari ore code la use panna mudiyuma adu edukaga nama use pandrom அப்படினு various examples oda nama paathirundom. So previous video paakama yaravadhu straight ah the video paathittu irkeenga appadina description la link kuduthirken, so please neenga andha video poi paarenga so that nama further paakra concepts எல்லாமே உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்ல இருக்கக்கூடிய ரைஸ் கீவேர்ட்னா என்ன, அது எதுக்காக நமக்கு யூஸ் ஆகுது, அப்புறம் அது என்ன மாதிரி வர்க் பண்ணும் அப்படின்றத நாம பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா ட்ரை பிளாக்னா என்னென்னு பார்த்தோம், அதுக்கப்புறமேட்டு எக்ஸப்ட் பிளாக்னா என்னென்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் எல்ஸ் பார்ட் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தோம், அதுக்கப்புறமேட்டு ஃபைனலினா என்ன அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ அதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு ரைஸ் கீவேர்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரைஸ் கீவேர்ட் நம்மளுக்கு எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா நாமளே மேனுவலாக ஒரு எக்ஸப்ஷனை ரைஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு இந்த ரைஸ் கீவேர்டு வந்துட்டு யூஸ் ஆகும். ஸோ எப்பயுமே ஒரு எக்ஸப்ஷன் வந்து எப்போ ரைஸ் ஆகும் அப்படின்னா நம்ம எழுதிட்டே இருக்கிற ஒரு ப்ரோக்ராமில் ஏதாவது ஒரு இடத்துல எரர் இருந்துச்சு அப்படின்னா ஒரு எரர் வந்து ரைஸ் ஆகும். அந்த எரர் தான் நம்ம வந்துட்டு எக்ஸப்ஷன் சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேனுவலாக நாமளே அந்த ஒரு எரரை ரைஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த ரைஸ் கீவேர்ட். இந்த ரைஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி நாமளாக ஒரு எரரை வந்துட்டு ஜென்ரேட் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த ரைஸ் கீவேர்டு வந்துட்டு நம்மளுக்கு பைத்தானில் யூஸ் ஆகும். ஸோ இது நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் ஸோ தட் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும். ஓகே, இப்படி ஒரு கோட் நான் கொடுத்துட்டு இதை நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நேம் எரர் அப்படின்னு வந்துட்டு எனக்கு ஹே பட்டீஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு எரர் மெசேஜ் மாதிரி தான். ஸோ நார்மலாக நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு எரர் மெசேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் 9/a நான் தரேன். ஸோ இந்த மாதிரி ஏ கொடுத்தோம் அப்படின்னா இது வந்துட்டு நேம் எரர் அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எதனால் அப்படின்னா ஒரு நம்பரை நம்மளால் எப்பயுமே ஒரு ஆல்ஃபபெட்டால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்மளுக்கு நேம் எரர் வரும். ஸோ இப்போ இந்த கோடை நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எரர் தான் வந்திருக்கும். ஸோ இப்போது இந்த ரைஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்திருக்க இந்த எரருக்கும் நம்ம நார்மலாக ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நம்மளுக்கு வந்திருக்க இந்த எரருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் கீவேர்டோட சின்டாக்ஸ் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ரைஸ் அப்படின்ட்டு அந்த கீவேர்டை நம்ம வந்துட்டு எழுதிடும். எழுதுனதுக்கு பக்கத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல அந்த எக்ஸப்ஷனோட பேர் வந்துட்டு நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பேர் கொடுக்குறேன் அப்படின்னா நேம் எரர் அப்படின்ட்டு ஒரு நேம் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். அந்த எக்ஸப்ஷனோட நேம் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு ப்ராக்கெட்குள்ளே ஒரு கண்டென்ட்டை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன கண்டென்ட் தரேன் அப்படின்னா இந்த நேம் எரரில் எனக்கு என்ன மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆகணுமோ அந்த மெசேஜை நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நான் டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கேன். என்ன தந்திருக்கேன் அப்படின்னா ஹாய் பட்டீஸ் அப்படின்ட்டு டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கேன். ரைஸோட சின்டாக்ஸ் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ரைஸ்னுங்கிற கீவேர்டு இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற அந்த எக்ஸப்ஷனோட நேம் நாம் வந்துட்டு இருக்கணும், அதாவது எரரோட நேம் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்கணும் அப்படின்னா அந்த எரரில் என்ன மெசேஜை டிஸ்பிளே பண்ணணுமோ அந்த மெசேஜ், அதாவது அந்த கண்டென்ட்டை நாம் இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கணும். ஸோ அதுதான் ரைஸோட சின்டாக்ஸ். ஸோ இப்போ பாருங்கள் இந்த எக்ஸாம்பிளில் 9/a நான் பண்ணும்போது இது வந்துட்டு ஒரு நேம் எரர். ஸோ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர் இருக்கும் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதுபடி பார்க்கும்போது இது வந்துட்டு நேம் எரர்னு வரும். ஸோ பை டிஃபால்ட் பைத்தானில் ஒரு நேம் எரர் வந்துச்சுன்னா எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். நேம் எரர்னு வந்துட்டு ஒரு கோலன் வச்சுட்டு நேம் ஏ இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வரும். அதாவது இந்த இடத்துல இந்த ஏ கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ஏ வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் சொல்லலை, அதாவது ஏன்னா என்னன்னு நீங்கள் முன்னாடியே சொல்லலை அப்படின்ட்டு தான் நம்மளுக்கு இந்த இடத்துல எரர் மெசேஜாக வரும். ஸோ பை டிஃபால்ட் நம்ம பைத்தான் ப்ரோக்ராம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜை தான் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். நாம் இந்த மாதிரி சின்டாக்ஸோ இல்லை கோடிங்கில் ஏதாவது ஒன்று தப்பு பண்ணியிருந்தோம்னா. ஸோ இப்போது இந்த ரைஸ் கீவேர்டு கொடுத்து நாம் இந்த மாதிரி நேம் எரர்னு கொடுத்துட்டு உள்ளே இந்த மாதிரி கண்டென்ட் கொடுத்தோம் அப்படின்னா பாருங்கள் நம்மளுக்கு அவுட்புட் அதே மாதிரி வராமல் வேறு மாதிரி வந்திருக்கும். என்ன வந்திருக்கு அப்படின்னா அதே மாதிரி தான் நேம் எரர்னு வந்திருக்கு. பட் அதே மாதிரி கோலன் வச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன கண்டென்ட் வந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன எரர் மெசேஜாக வரணும்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணியிருக்கிறனோ அந்த எரர் மெசேஜ் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நேம் ஏ இஸ் நாட் டிஃபைன்ங்கிறது தான் பை டிஃபால்ட்டாக நம்மளுக்கு வந்து வரணும். அதாவது இப்போ இந்த இடத்துல நான் ஏ கொடுக்காம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் பி தரேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பி கொடுத்துட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா
நேம் பி இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்ட்டு நம்மளுக்கு வரும். ஸோ நேம் எரர் அப்படின்னா ஜென்ரலாக நீங்கள் எந்த நேமை வந்துட்டு கொடுக்காம இந்த மாதிரி நீங்கள் தரீங்களோ அந்த லெட்டர் வந்துட்டு நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லணுங்கிறது தான் பைத்தானோட டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய எரர் ஸ்டேட்மெண்ட்ஸு. பட் நாம் இந்த ரைஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த எரர் மெசேஜில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டையே நாம் வந்துட்டு மாற்றுறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹே பட்டீஸ் அப்படின்ட்டு ஒரு கண்டென்ட்டை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி எரர் மெசேஜ் வந்துட்டு நாமளாக வந்துட்டு கஸ்டமைஸாக பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நேம் பி இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னா ஒரு சில யூசர்ஸ்க்கு வந்துட்டு புரியாமல் இருக்கலாம், என்ன ஏதோ புரியாத மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நேம் எரர் வரும் சமயத்தில் எந்த மெசேஜ் வந்துட்டு இந்த இடத்துல வரணுங்கிறதே நாமளே செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்மளுக்கு இந்த ரைஸ் கீவேர்டு வந்துட்டு யூஸ் ஆகும். ஸோ ஏதாவது ஒரு இடத்துல நாமளாக ஒரு எரரை ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துலையும் நம்மளுக்கு வந்து இந்த ரைஸ் கீவேர்டு வந்து யூஸ் ஆகும். ஓகே, இந்த ரைஸ் கான்செப்ட் இன்னும் பெட்டராக புரியறதுக்காக இன்னும் வேற ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்து என்ன தரேன் அப்படின்னா அதே மாதிரி ரைஸ்னு கொடுத்துட்டு அடுத்து வேல்யூ எரர் ஒன்று நான் தரேன். ஸோ வேல்யூ எரர் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கோடை ரன் பண்ணுறேன். ஸோ இந்த கோடை ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல வெறும் கோலன் வச்சுட்டு பக்கத்தில் எனக்கு எதுவுமே வரவே இல்லை. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஏன் எதுவுமே வரல அப்படின்னா இந்த இடத்துல டபுள் கோட்ஸ்குள்ளே நான் வந்துட்டு எதுவுமே நான் கொடுக்கவே இல்லை. அதாவது ரைஸ் வேல்யூ எரரை வந்து நீ வந்து ரைஸ் பண்ணு அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். அதாவது இந்த லைன் ரன் பண்ணும்போது பைத்தான் ஆக்சுவலாக எப்படி பார்க்கும் அப்படின்னா ரைஸ் வேல்யூ எரர் அப்படின்ட்டு படிக்கும்போது ஓகே வேல்யூ எரரை வந்து நம்மளை ஜென்ரேட் பண்ண சொல்கிறாங்க, அந்த வேல்யூ எரரை நம்ம ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எரர் மெசேஜை ஜென்ரேட் பண்ணிடும். ஜென்ரேட் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன மெசேஜை நம்ம வந்து சொல்லணுங்கிறத நம்ம கொடுக்கவே இல்லை. ஸோ நம்ம எதுவுமே கொடுக்கலங்கிறதுனால இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த மாதிரி பிளாங்காக வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நான் ஜீரோ டிவிஷன் எரருக்கு கொடுத்தேன் அப்படின்னா எப்படி வரும்னு பார்க்கலாம். ஸோ ஜீரோ டிவிஷன் எரர் நான் கொடுத்துட்டு ரன் பண்ணாலும் பாருங்கள் எனக்கு இதே மாதிரி பிளாங்காக தான் வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன கண்டென்ட் தரேன் அப்படின்னா cannot divide a number by 0 அப்படின்னு நான் தந்துட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் நான் என்ன எரர் மெசேஜ் நான் கொடுத்துருக்கேனோ அந்த எரர் மெசேஜ் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வரும். ஸோ இதுவே பை டிஃபால்ட்டாக பைத்தானில் எப்படி ஒரு எரர் மெசேஜ் இருந்திருக்கும், அதாவது இந்த ஜீரோ டிவிஷன் எரர் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா 2/0 கொடுத்துட்டு நான் ரன் பண்ணேன்னா பாருங்கள் இப்போது இதுதான் பை டிஃபால்ட் எரர் மெசேஜ். ஸோ ஜீரோ டிவிஷன் எரர் அப்படின்னாலே டிவிஷன் பை ஜீரோங்கிறது தான் மெசேஜாக வரணுங்கிறது ப்ரீடிஃபைண்டாக பைத்தான் கோட்லேயே நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ அதை நாம் இந்த மாதிரி ரைஸ் கீவேர்ட் கொடுத்து கூட நாம் இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ ஜீரோ டிவிஷன் எரரில் நீ வந்துட்டு டிவிஷன் பை ஜீரோன்னு பிரிண்ட் பண்ணாமல் இன்ஸ்டன்ட் cannot divide a number by 0 அப்படின்ட்டு நீ பிரிண்ட் பண்ணு அப்படின்ட்டு நாம் யூசருக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அந்த எரர் மெசேஜ் வந்து புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ரைஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணி நாம் சொல்லிக்கலாம். ஸோ அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கோடை நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம் இஸ் ஈக்குவல்ஸ் டு -1 அப்படின்ட்டு ஒரு வேல்யூ நம்ம இந்த இடத்துல அலோகேட் பண்ணிடுறோம். செகண்ட் லைன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம் லெஸர் தேன் 0வா அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன் நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல -1 லெஸர் தேன் 0வா அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன் எவாலுவேட் ஆகும். ஸோ -1 இஸ் லெஸர் தேன் 0. ஸோ இந்த கண்டிஷன் வந்துட்டு ட்ரூ ஆகுது பிகாஸ் 0வை விட -1 வந்துட்டு சின்ன நம்பர் தான். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா இஃப் பிளாக்ல நம்ம என்ன கோடு கொடுத்துருக்கோமோ அது வந்துட்டு நம்மளுக்கு ரன் ஆகும். இஃப் பிளாக்ல இந்த இடத்துல நம்ம என்ன கோட் தந்திருக்கோம் அப்படின்னா ஒரு எரர் மெசேஜை ரைஸ் பண்ண சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ரைஸ் எக்ஸப்ஷன் அப்படின்ட்டு அதாவது நம்மளோட எரரோட நேம் நம்ம கொடுத்துட்டு உள்ள என்ன கண்டென்ட் அதாவது எரர் மெசேஜ் நம்ம என்ன தந்திருக்கோம் அப்படின்னா என்டர் நம்பர் கிரேட்டர் தேன் 1 அதாவது 1க்கு மேலே இருக்கக்கூடிய நம்பரை நீங்கள் வந்து என்டர் பண்ணுங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம கண்டிஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இஃப் பிளாக் ரன் ஆகிறதுனால இந்த எரர் மெசேஜ் வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் எக்ஸப்ஷன் அப்படின்ட்டு பிரிண்ட் பண்ணிவிட்டு அதாவது நம்மளோட எரரோட நேம் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிவிட்டு அந்த எரர் மெசேஜை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்கு. அதாவது நார்மலாக ஜீரோ டிவிஷன் எரர் அந்த மாதிரி எரரில் வரக்கூடிய டிஃபால்ட் மெசேஜஸ் இல்லாமல் நாம் அந்த எரர் மெசேஜில் வரக்கூடிய கண்டென்ட்ஸை மாற்றணும் அப்படின்னா அதாவது யூசருக்கு புரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நாம் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போது இதுவே இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த நம்
-1ங்கிறத எடுத்துட்டு 2 கொடுத்துட்டு நான் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அவுட்புட்டே வந்துட்டு வேறு மாதிரி வரும். ஸோ இப்போ ஃபஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா num is equals to 2 அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிஷன் எவாலுவேட் ஆகும். ஸோ 2 is lesser than 0வா அப்படின்னு பார்க்கும். ஸோ 2 வந்துட்டு lesser than 0 கிடையாது, இந்த இடத்துல கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிறதுனால என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இஃப் பிளாக் உடைய ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகாமல் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். ஸோ பிரிண்ட்டில் என்ன தந்திருக்கோம் அப்படின்னா அந்த நம்பரை பிரிண்ட் பண்ண சொல்லி நம்ம தந்திருக்கோம். ஸோ ஜஸ்ட் இந்த நம்பரை மட்டும் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ரைஸ் கான்செப்ட் நம்மளுக்கு ப்ரோக்ராமிங்கில் எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ யூசர்கிட்ட இருந்து ஒரு பர்டிகுலர் லிமிட்டில் மட்டும்தான் நம்மளுக்கு இன்புட்ஸ் வரணும் அப்படின்னா அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நாம் இந்த ரைஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதே எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் வந்துட்டு எனக்கு 0வை விட கம்மியாக இருக்கிற நம்பர்ஸை எனக்கு வந்து என்டர் பண்ணக்கூடாது. விச் மீன்ஸ் 0வை விட கம்மியாக இருக்கிற நம்பர்ஸ் அப்படின்னா நெகட்டிவ் நம்பர்ஸ். ஸோ யூசர்கிட்டேருந்து எனக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ் வரக்கூடாது. அப்படி வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு எரர் மெசேஜை நீ வந்து காட்டு அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதை வந்து பைத்தான் கோடில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இந்த மாதிரி கோட் மூலமாக தான் நாம் வந்து சொல்லுவோம். ஸோ எப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்னா அந்த நம்பர் வந்துட்டு 0வை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீ வந்துட்டு ஒரு எரர் மெசேஜை ஜென்ரேட் பண்ணு. ஸோ அந்த எரர் மெசேஜில் என்ன சொல்லணுங்கிறத நாம் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி யூசர்கிட்ட ஒரு எரர் மெசேஜை நாமளே மேனுவலாக ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ரைஸ் கீவேர்டு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரீவியஸாக ஒரு 4 to 5 வீடியோஸ் வரைக்கும் நம்ம எதை பற்றி மெயினாக பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா இந்த எரர் ஹேண்ட்லிங் பற்றி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு கான்செப்ட்டுக்கு எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா நம்ம மெயினாக நம்ம ப்ரோக்ராமில் ஃபேஸ் பண்ணக்கூடியதே எரர்ஸ் தான் நம்ம வந்துட்டு ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அந்த எரர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம கோட் பண்ணுறது நம்மளுக்கு வந்துட்டு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த எரர் ஹேண்ட்லிங் கான்செப்ட் வந்துட்டு நம்ம இவ்வளோ டீட்டெயில்டாக லைக் பார்ட் பை பார்ட்டாக நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போது ஒரு சம்மரைசேஷனாக அதாவது எரர் ஹேண்ட்லிங்கில் இருக்கக்கூடிய இந்த ட்ரை, எக்ஸப்ட், எல்ஸ், ஃபைனலி, ரைஸ் இது எல்லாமே தனித்தனியாக எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு நம்ம தனித்தனி வீடியோவாக பார்த்துருந்தோம். ஸோ ஜஸ்ட் இப்போ வந்துட்டு ஒரு ஓரலாக இது எல்லாமே எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு ஒரு சம்மரைசேஷன் மாதிரி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எரர் ஹேண்ட்லிங்கில் என்ன இருக்குது அப்படின்னா ட்ரை இருக்குது. ஸோ ட்ரைங்கிறது ஒரு கீவேர்ட். இந்த கீவேர்டில் நம்ம என்ன தருவோம் அப்படின்னா கிரிட்டிக்கலாக ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய லைன்ஸ் மட்டும்தான் நாம் வந்துட்டு இந்த ட்ரை பிளாக்ல தரணும். ஸோ இப்போ சப்போஸ் ஒரு யூசர் வந்துட்டு ஒரு இன்புட் தரும்போது தப்பாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த தப்பாக கொடுத்த இன்புட்னால ரிமைனிங் இருக்கிற லைன்ஸ் ஆஃப் கோட் வந்துட்டு நம்மளுக்கு ரன் ஆகாமல் போகிற சான்சஸ் இருக்குது. ஸோ யூசர்கிட்ட இருந்து இந்த இன்புட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக தான் வரணும், கரெக்டாக தான் வந்திருக்கானுங்கிறத செக் பண்ணணும் அப்படின்னா அந்த முக்கியமான லைன்ஸை நாம் வந்துட்டு இந்த ட்ரை பிளாக்குள்ளே தான் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ அடுத்து இந்த எக்ஸப்ட் பிளாக் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த எரரை ஹேண்டில் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். எந்த எரரை ஹேண்டில் பண்ண யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ சப்போஸ் இந்த இன்புட் தரும்போது யூசர் ஏதாவது தப்பான இன்புட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதாவது எரர் வர மாதிரி இன்புட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு நம்பரை லைக் 0வால் டிவைட் பண்ணும்போது இல்லை ஒரு ஆல்ஃபபெட்டால் டிவைட் பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுக்கு 0 டிவிஷன் எரர் வரும், இதுக்கு வந்துட்டு வேல்யூ எரர் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி எரர் வந்து வந்துச்சு அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இல்லாதவங்க அந்த எரரை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து புரியாது. ஸோ அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம எரரை ஹேண்டில் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸப்ட் பிளாக் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த எக்ஸப்ட் கீவேர்டு வச்சுட்டு நம்ம கோட் எழுதுவோம். இந்த ட்ரை பிளாக்ல ஏதாவது ஒரு எரர் வந்துச்சு அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணுறது இந்த எக்ஸப்ட் பிளாக் தான் வந்து ஹேண்டில் பண்ணும். ஸோ அது எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னா இந்த எக்ஸப்ட் அந்த சின்டாக்ஸ் பிரகாரம் நம்ம வந்துட்டு ஹேண்டில் பண்ணுவோம்னு பார்த்துருந்தோம். ஸோ எக்ஸப்ட்ங்கிறது ஃபஸ்ட்டு கீவேர்டாக கொடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம எரர் மெசேஜோட நேம் எழுதணும். லைக் 0 டிவிஷன் எரர் அந்த எரர் மெசேஜ் கொடுத்துடணும். அதுக்கப்புறமேட்டு கீழே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன தரணுமோ நம்மளுக்கு என்ன மெசேஜ் பிரிண்ட் ஆகணுமோ அந்த எரர் மெசேஜை நம்ம தருவோம். ஸோ இந்த இடத்துல நான் ZDE நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன், பட் 0 டிவிஷன் எரர்னு ஃபுல்லாக தான் எழுதணும். ஸோ அதுக்கப்புறமேட்டு என்ன ஒரு கீவேர்டு இருக்குது அப்படின்னா எல்ஸ்ங்கிற கீவேர்டு இருக்குது. ஸோ இந்த எல்ஸ்ங்கிற கீவேர்டு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ட்ரையில் எப்பயுமே நாம் நிறைய லைன்ஸ் வந்துட்டு நாம் கொடுக்கக்கூடாது. ஒரு கிரிட்டிக்கல் லைன் எது இருக்கோ அது மட்டும் தான் நம்ம தரணும். ஸோ அந்த லைன் மட்டும் கொடுத்துட்டு இப்போ சப்போஸ் ட்ரை பிளாக்ல எந்த ஒரு எரருமே இல்லை அப்படின்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எல்ஸ் பிளாக்ல போய் பார்க்கும். எல்ஸ் பிளாக்ல பார்த்துட்டு இதில் என்ன லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்கோ அந்த ரிமைனிங் லைன்ஸ் ஆஃப் கோடை வந்துட்டு நம்ம பைத்தான் வந்துட்டு ரன் ஆகும். இது எப்போ ரன் ஆகும் அப்படின்னா இந்த ட்ரை பிளாக்ல எப்போ நம்மளுக்கு வந்துட்டு எரர் இல்லாமல் வருதோ அப்போ தான் நம்மளுக்கு இந்த எல்ஸ் பார்ட் வந்துட்டு நம்மளுக்கு ரன் ஆகும். எல்ஸ் பார்ட்டில் மெயினாக என்ன பார்த்தோம் அப்படின்னா எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதுக்கு எக்ஸப்ட் பிளாக் வந்துட்டு கொடுத்தே இருக்கணும். எக்ஸப்ட் பிளாக் இல்லை அப்படின்னா இந்த எல்ஸ் பார்ட் வந்துட்டு ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபைனலி கீவேர்ட் பற்றி பார்த்தோம். ஸோ ஃபைனலி கீவேர்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா
ப்ரோக்ராமில் என்ன நடந்தாலுமே அது வந்துட்டு லாஸ்ட்டில் இந்த ஃபைனலின்னு நம்ம ஒரு பிளாக் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது வந்துட்டு நம்மளுக்கு அந்த செட் ஆஃப் கோட்ஸை நம்மளுக்கு ரன் பண்ணிடும். ட்ரை பிளாக்ல எரர் இருந்தாலும் சரி, எக்ஸப்ட் பிளாக்ல எரர் கேட்ச் ஆனாலும் சரி, இல்லை எல்ஸ் பிளாக்ல இருக்க கோட் ஆனாலும் சரி, மேலே இருக்கிற எல்லா லைன்ஸ் ஆஃப் கோட்லையும் என்ன ப்ராப்ளம் வந்திருந்தாலுமே அது எதையுமே இந்த ஃபைனலி பிளாக் கண்டுக்காது. பைத்தானில் எப்போ இந்த ஃபைனலிங்கிற கீவேர்டை பைத்தான் கோடு பார்க்குதோ அதுக்குள்ளே என்ன செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கோ அதை வந்துட்டு ரன் பண்ணிடும். ஸோ இந்த லைன்ஸ்லாம் எனக்கு கண்டிப்பாக ரன் ஆகியே ஆகணும்னு இருக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபைனலியில் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஒரு ஃபைலை வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஓப்பன் பண்ணியிருந்த டேட்டாபேஸ் கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு இந்த ஃபைனலி ஸ்டேட்மெண்ட்ஸில் கொடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம் அப்படின்னா, ரைஸ்ங்கிற கீவேர்ட் பார்த்தோம். ஸோ இந்த ரைஸ்ங்கிற கீவேர்ட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, மேனுவலாக ஒரு எரரை வந்துட்டு நாம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ எதுக்கு இந்த எரரை நம்ம மேனுவலாக ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ யூசர் தர இன்புட் வந்துட்டு வேலிடாக இருக்கா இல்லையான்னு நம்ம ஃபஸ்ட்டே நம்ம எவாலுவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா எரர் வரைக்கும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டே போகாது. ஸோ ஃபஸ்ட்டே யூசர் வந்துட்டு இன்புட்டை கரெக்டாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாமல் நம்ம கோடு வந்துட்டு ரன் ஆகும். ஸோ இப்போ சப்போஸ் வந்துட்டு யூசர் வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் தரக்கூடாது அப்படின்னா அதுக்கு நாம் எப்படி கோடு எழுதணும் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்துருந்தோம். ஸோ இப்போது மேனுவலாக ஒரு எரரை நம்ம வந்துட்டு யூசருக்கு ரைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரைஸ் கீவேர்டு யூஸ் ஆகும். ஸோ ரைஸ் கீவேர்டோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ரைஸ் கீவேர்டில் நம்ம எந்த மாதிரி அந்த எரர் மெசேஜ் வரணும்னுங்கக்கூடிய கண்டென்ட்டையுமே நாமளே கொடுத்துடலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக ரைஸ் கீவேர்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ரைஸ் கீவேர்ட் வந்துட்டு டு பி சிம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, யூசருக்கு ஒரு எரர் மெசேஜை நாமளே வாண்டடாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நாம் இந்த ரைஸ் கீவேர்டை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு எரர் ஹேண்ட்லிங்கில் இது வரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்ட்ஸ், அதாவது ட்ரை எப்படி, எக்ஸப்ட் எப்படி ஒர்க் ஆகும், எல்ஸ்னா என்ன, ஃபைனலினா என்ன, ரைஸ் கீவேர்ட்னா என்னங்கிறத ஒரு ஓவராலாக ஒரு சம்மரைசேஷன் மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோட்ஸ் எல்லாமே நான் GitHubல அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பை பாய்.